ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு டேஸ்டியா இளநீர்ல பண்ற இளநீர் ஆப்பம் அல்லது பால் ஆப்பம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். இதுக்கு ஈஸ்டோ சோடாவோ எதுவுமே தேவையில்லைங்க. ஜஸ்ட் மூணு இன்கிரீடியன்ஸ் தான். இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆப்பத்திற்கு தேவையான பொருட்கள்: 1.5 கப் அளவுக்கு பச்சரிசி, நான் இங்கே மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு அவல், 1/2 கப் அளவுக்கு வடித்த சாதம். இது நீங்கள் மீந்த சாதம் கூட போட்டுக்கலாம் இந்த ரெசிபிக்கு. இப்போ இந்த 1.5 கப் அளவுக்கு மாவு பச்சரிசியும் 1/2 கப் அளவுக்கு அவலும் சேர்த்து போட்டு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு இந்த 1/2 கப் சாதம் சேர்த்து உப்பு போட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மாவு அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ நான் ஒரு இளநீர்லேருந்து இந்த இளநீரும் வழுக்கையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது அரைச்சி நம்ம இந்த மாவோடு கலந்துக்க போகிறோம். இன்கேஸ் உங்ககிட்ட இளநீர் இல்லை அப்படின்னா கொஞ்சம் இலசான தேங்காய் கூட நீங்கள் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு தேங்காயோட வழுக்கை இருக்குது, ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். நம்ம அந்த இளநீர் வழுக்கையை நல்லா அரைச்சிட்டோம். இதையும் சேர்த்துடலாம். சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது 4லேருந்து 6 மணி நேரம் ஆகும் நல்லா புளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு 6 மணி நேரம் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி இருக்கு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்மளோட ஆப்பம் மாவு. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஆப்பம் மாவு. நல்லா கலந்து இப்போ நம்ம ஆப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால இந்த ஓரத்துலேருந்து இப்படியே ஊற்றினோம்னா சரியாக இருக்கும். அப்போ தான் சென்டரில் நல்லா திக்காக வரும், ஓரத்தில் முறுமுறுன்னு வரும். மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள், தானே இந்த ஓரம் எல்லாம் மேலே எழும்பி வந்திருக்கு. இளநீர் ஆப்பம் ரெடி. சாஃப்டாக கூடு கூட அந்த ஓரம் எல்லாம் நல்லா கிறிஸ்பாக நல்லா வந்திருக்கு பாருங்க. இதோ நம்மளோட இளநீர் ஆப்பம் ரெடியாக இருக்கு. இதை அவசியம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து வழக்கம் போல் எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் எழுதி அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.